காய்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா சில் பண்ணுறதுக்கு ஒரு மஜாவான இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அண்ட் வெயிலோட தாக்கம் இன்றைக்கி ஓவராகவே இருந்தது. அதனால தான் ஃப்ரெண்டு கூட நானும் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி வண்டி என் ஃப்ரெண்டு தான் ஓட்டுறான். அதே மாதிரி நைட் டைமில் அந்த வியூவெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பட் டிராஃபிக் வந்து நைட் டைமானால் கூட ஹெவியாக தான் இருக்குது சென்னையில். ஆனால் அந்த நைட் வியூவு பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. பைக்கில் மறக்காமல் நீங்களும் நைட்டில் ரைட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு. இந்த இடத்த பார்க்குறதுக்காகவே நாங்கள் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்தோம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதாவது தேசிய கொடியில் லைட் வெளிச்சத்தில் அருமையாக பண்ணியிருந்தாங்க. அண்டு என் ஃப்ரெண்டு இதை தான் பார்த்துட்டு 3 முறை பார்த்துட்டு இது இப்போ அங்கேயே ஃபோட்டோ எடுக்கலாம்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். பட் பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நீங்களும் இந்த பக்கம் போங்க, நைட் டைமில் போய் பாருங்கள், அருமையாக இருக்குது. அண்டு இந்த பிரிட்ஜில் போக சொல்லவும் கொஞ்சம் நல்லா தாங்க இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ டிராஃபிக் கிடையாது பிரிட்ஜு மேலே. பட் இந்த பக்கம் போகும்போது ஒரு சில்லாக ஒரு எப்படி சொல்கிறது, பைக்கில் போனாவே அந்த காற்று சில்லுன்னு படுது இல்லைங்களா, அதெல்லாம் செம்ம ஃபீலாக இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு கோட்டை ஒன்று பாருங்களேன், இந்த சைடு ரைட் சைடு ஒரு கோட்டை ஒன்று இருக்கும். அது லைட் வெளிச்சத்தில் அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க. அது நேரில் பார்க்குறப்போ இன்னும் செம்ம ஃபீலாக இருந்தது. அதுவும் நைட்டில் வேறு மாதிரி இருந்துச்சு அண்ணா நினைவிடும். அண்ட் இந்த பக்கம் போயிட்டே இருக்கிறப்ப தான் எப்படி சொல்கிறது, நண்பர்கிட்ட ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஒரு விஷயத்தை கேட்டுட்டு இருந்தேன், எனக்கு வாங்கி கொடு அப்படின்ட்டு. இந்த லைனில் தான் நாங்கள் ஒரு கடையை தேடிட்டே இருந்தோம், எங்கடான்ட்டு ரெகுலராக வாங்குகிற கடை. அண்ட் ஃபைனலாக வாங்கி கொடுத்துட்டாரு. ரொம்ப நன்றி தோழரே. அந்த தோழர் இவர் தான். இவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம சில் பண்ண போயிட்டு இருந்தோம். அண்ட் இந்த நைட் வியூவில் லைட் வெளிச்சத்துலேயும் அதை பார்க்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. மக்கள் கூட்டம் அப்படி இப்படின்னு. மக்களே இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சுக்கு தான் வந்திருக்கும். எதுக்குடா அப்படின்னா இலவச காற்று வாங்கலாம் தான். ஏன்னா ரொம்ப வெயிலோட தாக்கத்தினால ரொம்ப முடியல ரூமில் இருக்கிறதுக்கு. அதுதான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி கூட்டிகிட்டு வந்துட்டேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, எல்லாம் தோழிகளாக இருக்காங்க. நாங்கள் மட்டும்தான் நம்ம பசங்க இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் நல்லா இருக்குது இதுவுமே. சென்னையில் நைட் டைமில் ஆக்சுவலி நான் சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 4 மாதமாக இங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் மெரினா பீச்சுக்கு நான் 3வது முறை தான் வரேன். ஒரு முறை ஜல்லிக்கட்டு பிரச்சனைன்றப்போ வந்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் ஒரு முறை வந்து அந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. அண்ட் இன்றைக்கி தான் வரேன். நல்லா இருக்குது. நீங்களும் வாங்க, வந்து சில் பண்ணுங்கள். அந்த ஃபேமிலியோட வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் இன்னும் மஜாவாக இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற கிளைமேட்டு, இங்கே இருக்கிற ஆட்கள் இல்லை பாருங்களேன் எப்படி இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசி தைரியமாக பண்ணுங்கள். எல்லா விஷயமுமே யாருக்காகவும் எதுவும் பயப்படாதீங்க. ஏன்னா வாழ்க்கைன்றது சின்னசு, ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் ஷேர் பண்ணணுன்ட்டு பண்ணிட்டு இருக்கேன். நான் ப்ரோ ஏதோ பேசிட்டு இருக்கேன்னு நினைப்பீங்க சில பேர். பட் என்னை சுற்றி பாருங்கள், எவ்வளோ ஆட்கள் இருக்காங்க. சில பேர் என்னை பார்க்குறாங்க, நான் வீடியோ தான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு. எனக்கு என்ன இருக்குது, என் வேலை வீடியோ எடுக்கிறது, அதனால் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி தான். சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் அதை பற்றி கண்டுக்காதீங்க. தட்டி விட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். அண்ட் இங்கே கிளைமேட் நல்லா இருக்குங்க, சில்லுன்னு. வாங்க, மறக்காமல் நீங்களும் வந்து சில் பண்ணுங்கள். சப்போஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டதுக்கப்புறம் பீச்சுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். பை பாய், டேக் கேர்.